வெல்கம் டு பிரியா ஸ்டிச்சிங். நான் உங்கள் பிரியா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 34 சைஸில் ஒரு கட்டிங் பார்க்கலாமா, ப்ளவுஸ் கட்டிங் பார்க்கலாம். ப்ளவுஸ் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. இதில் வந்து சின்ன சின்ன அளவுலாம் நான் எடுக்க போகிறேன். அது எப்படின்னு பாருங்கள். இந்த அக்கல் பகுதியில் சுருக்கம் வராமல் இருக்கிறதுக்கு எப்படி கட் பண்ணணும், அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பட்டி ஏற்றுறோம் இல்லையா, பட்டி ஏற்றினோடனே அங்கே அந்த சைடில் வந்து ஒரு மாதிரி சுருக்கமாக மடித்து நிற்கும். அது வந்து வராமல் இருக்க எப்படி கட் பண்ணணுன்றதுக்காக இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இப்போ பாருங்கள், இது வந்து ப்ளவுஸு நம்ம வந்து லைனிங் எடுத்திருக்கேன். இந்த லைனிங்கை வந்து இப்படியே வந்து நீங்கள் மடித்து போட்டு ஓப்பன் சைடு வந்து ஆப்போசிட்டில் இருக்கணும், ஃபோல்டிங் நம்ம பக்கம் இருக்கணும். எப்போவுமே நம்ம கட் பண்ணுற மாதிரி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி போட்டுட்டு கீழே மடித்து அடிக்கிறதுக்கு 1.5லேருந்து 2 இன்ச் வரைக்கும் வைக்கலாம் தாராளமாக. ஒரு சிலர் வந்து இடுப்பு பெருசாக கேட்பாங்க இல்லையா, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மடித்து இது பண்ணணும். பேக்கில் சதை இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கொஞ்சம் மடிப்பு நீங்கள் பெருசாக கொடுத்தா தான் நல்லாயிருக்கும். இல்லைன்னா சுருட்டிட்டு அப்படியே மேலே வந்து நிற்கும். இந்த மாதிரி மார்க் போட்டுட்டு ப்ளவுஸ் அப்படியே நீங்கள் போட்டு அளவு எடுத்துக்கோங்க. நம்ம ப்ளவுஸ் தைக்க தைக்க நிறைய நம்மளுக்கே ஐடியா வரும். இப்போ கஸ்டமர் வந்து ஏதாவது ஒரு ப்ராப்ளம் சொல்கிறாங்க அப்படின்னா, அது எப்படிலாம் கரெக்ட் பண்ணணும், என்னென்ன சொல்லணும், அப்படி பண்ணணுன்ட்டு நம்மளுக்கே ஐடியா வரும். நம்ம வந்து ஒரு வேலை செய்கிறோன்னா அதை கண்டினியூவாக செஞ்சுக்கிட்டே இருந்தால் தான் அதில் நம்ம என்ன நிறையா கற்றுக்க வேண்டியது இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் மார்க் போட்டுக்கோங்க ஃபுல்லாகவே. நெக்கு வந்து எப்போவுமே வந்து நார்மலாக வந்து 2.25 வச்சுக்கோங்க. நார்மலாக வந்து 36 வரைக்கும் நீங்கள் 2.25 வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே ரொம்ப குண்டாக இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கலாம். இந்த மாதிரி மார்க் போட்டுங்க. அந்த மார்க் பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து ஸ்ட்ரெயிட்டாக தான் வரணும், கிராஸாக வரக்கூடாது. இந்த பாருங்கள், இப்போ ப்ளவுஸ் இப்படி கிராஸாக போகிறதுனால கிராஸாக இருக்கும். அப்போ நீங்கள் அந்த மாதிரி கிராஸாக எடுத்துடக்கூடாது, ஸ்ட்ரெயிட்டாக தான் எடுக்கணும். இந்த மாதிரி மார்க் போட்டு எடுத்துக்கோங்க. ப்ளவுஸ் தைக்கும்போது நிறைய இந்த மாதிரி ஐடியா இருக்கும். அப்புறம் நிறைய நம்மளுக்கு வந்து மாடல், புது புது மாடல் நம்மளே நம்ம யோசித்து இந்த மாதிரிலாம் மாடல் வைக்கலாம், இப்படி வைக்கலாம் அப்படின்னு நம்மளே நம்ம வந்து வைக்கலாம். புது புது மாடலை நம்மளே யோசிக்கலாம். நிறைய நம்ம வந்து கூகுளில் போட்டு பார்ப்போம் இல்லையா மாடல்லாம். நம்ம வந்து ஒரு பார்டர் வச்ச சாரீ ஏதாவது வந்ததுன்னா நம்மளே புதுசாக இந்த மாடல் வைக்கலாமா, நம்மளுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். ஆனால் நம்ம இந்த வேலையை விடாமல் செய்யணும். இப்போ பாருங்கள், நான் அளவு எடுத்திருக்கேன் இல்லையா, இந்த மாதிரி போட்டு அளவு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், 6 கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா 6.25 இருந்தது. அந்த 6.25ல் நீங்கள் வந்து பாதியாக எடுத்துக்கலாம். இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள். மார்பு சுற்றளவு பார்த்திங்கன்னா, அந்த ஆமோல் சுற்றளவு பார்த்திங்கன்னா 20 இருக்குது. சரிங்களா? அப்போ 20ல் பாதி நம்மளுக்கு 10.25 வரும். நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. பாருங்கள், 20. இப்போது நம்ம அந்த நெக்கு நம்ம அளவு எடுக்கலாம். நெக்கு பார்த்திங்கன்னா நான் எவ்வளோ வச்சுருக்கேன், 2.25 வச்சுருக்கேன். 2.25 வச்சுட்டு நம்ம வந்து தையலுக்காக தான் 2.25, அந்த 1/4 இன்ச்சு தையலுக்கு அந்த எம்மிங் வைக்கிறோம் இல்லையா, எம்மிங் வைக்கும்போது அது உங்களுக்கு அந்த 1/4 இன்ச் போய்டும், 3 இன்ச்சில் கரெக்டாக நிற்கும். இடுப்பு இறக்கம் பாருங்கள், 14.5. இந்த மாதிரி இடுப்பு இறக்கமும் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. 14.5ல் மேலே தையலுக்காக நம்ம விட்டுட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போது நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் பாருங்கள். நீங்கள் ஃபுல்லாகவே இந்த வீடியோ பாருங்கள். நடுவில் நான் நிறையா உங்களுக்கு சொல்லி கொடுப்பேன் பாருங்கள். இப்போ உங்களுக்கு கரெக்டாக வருதா பாருங்கள். கொஞ்சம் கூட நவராமல் கரெக்டாக வந்துடும். நீங்கள் வந்து இந்த சைட்லேருந்து நெக்கோட அளவு வந்து 2.25, இங்கே நம்மளுக்கு ஷோல்ட்ரு வந்து நீங்கள் 3 வச்சிங்கன்னா ப்ளவுஸ் அப்படியே ஃபிட்டிங்காக உட்காரும். உங்களுக்கு ஷோல்ட்ரு இறங்கவே இறங்காது, கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எப்போவுமே வந்து நம்ம வந்து அளவு வந்து எடுக்கிற அளவுலேயே ஃபுல்லாக, இப்போ ஒருத்தங்க நிற்க வச்சு ஷோல்ட்ரு அளவு எடுக்கிறோன்னா அதுலேருந்து 1 இன்ச்சு நம்ம கம்மி பண்ணிக்கணும். போர்டு நெக்குக்கு, காலர் நெக்குக்கெலாம் தான் நம்ம ஃபுல் அளவு வைக்கணும். இந்த மாதிரி நெக்குக்கெலாம் நம்ம வந்து ஃபுல் அளவு வைக்கக்கூடாது. 1 இன்ச்சு கம்மி பண்ணி தான் வைக்கணும். பாருங்கள், 13 இருக்குது. இதை அப்படியே உங்களுக்கு வச்சு காட்டுறேன். பாருங்கள், 13 எவ்வளோ, 6 கரெக்டாக இருக்கா? 6 எடுத்துருக்கோம். ஃபுல்லாகவே இதை நம்ம இதை மார்க் போட்டு எடுத்துக்கலாம்.
அவங்க வந்து பானைக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து ரவுண்ட் நெக் வைக்க போகிறோம். இந்த மாதிரி ஃபுல்லாக மார்க் போட்டு எடுத்துருங்க. இங்கே வந்து கரெக்டாக 1 இன்ச்சுக்கு நீங்கள் விட்டுட்டு அப்படியே மார்க் போடுங்க. நெக்கு வந்து ரவுண்டு நெக்கு. இதில் வந்து 1 இன்ச் எடுக்கலாம், நீங்கள் 1.25 எடுக்கலாம், 2 எடுக்கலாம். இந்த மாதிரி பாருங்கள். இது ஒரு நெக்லேயே வந்து இது நல்லா ரொம்ப கொஞ்சம் நல்லா அகலமாக அந்த ரவுண்டு வரும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நார்மல் ரவுண்டு எல்லாருமே போடுற மாதிரி. இன்னொன்று வந்து கீழே மட்டும் இறக்கம் கொடுக்கும், மேலே கொஞ்சம் அப்படியே ஷேப் அப்படியே வளைஞ்சு போகும். இந்த மாதிரி நெக்கு கூட நீங்கள் வந்து பார்த்து கட் பண்ணணும். இது வந்து பார்த்திங்கன்னா கீழே மட்டும் எனக்கு இறக்கம் வேணும், சைட்லலாம் இறக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்களே அது. இன்னொரு நெக்கு பார்த்திங்கன்னா சைடு நல்லா அகலமாக போகும், நல்லா அந்த பானை மாதிரி அகலமாக போய் ஷோல்டர் கரெக்டாக அந்த இடத்துல வந்து உட்காரும். அது ஒரு நெக்கு. நெக்குலேயே வந்து இந்த மாதிரிலாம் நம்ம வரைஞ்சி கட் பண்ணணும். இது ரெடி அளவு இதுதான். இப்போ நம்ம இந்த அளவு பார்க்கலாம். 20 பாதி 10.25 இல்லையா? அந்த 10.25 வருதான்னு பாருங்கள். பாருங்கள் கரெக்டாக இருக்கா? பாதி 10.25 கரெக்டாக வந்துச்சு பாருங்கள். இப்படி தான் சின்ன சின்ன அளவு எடுக்கணும். இன்னொரு அளவு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ நம்ம அந்த ஆமுல் இறக்கம் நிறைய பேருக்கு வந்து இவ்வளோ அளவுலாம் நம்ம எடுத்துடுறோம், இந்த அளவு நம்ம எப்படி எடுக்கிறது அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாது. இந்த ஆமுல் கை ஏற்றுறோம் இல்லையா, அந்த அளவு எடுக்கிறது எப்படின்னு தெரியாது. ஷோல்டரில் நீங்கள் 1/2 இன்ச்சுக்கு தையலுக்கு 1/2 இன்ச்சோ இல்லை 1/4 இன்ச்சோ நீங்கள் எவ்வளோ தையல் அடிப்பீங்களோ அந்த அளவுக்கு விட்டுட்டு கீழே 13.5க்கு ஒரு மார்க் போட்டுக்குங்க. இந்த மாதிரி 13.5லேருந்து மேலே அப்படியே நீங்கள் இப்படி சைடில் வச்சிங்கன்னா 7.5 வரணும். இந்த 7.5 தான் உங்களுக்கு அந்த கை ஏற்றுற அளவு. ஆமல் சுற்ற அளவு 7.5 வரணும். இதுதான் உங்களுக்கு அளவு. இது நிறைய பேருக்கு தெரியாது, இது எப்படி எடுக்கணும் அப்படின்னு தெரியாது. சரிங்களா? நீங்கள் இடுப்பு வந்து இறக்கம் 14 வைக்கலாம், 15 வைக்கலாம், எவ்வளோ வேணாலும் இறக்கிக்கலாம். ஆனால் இந்த 13.5ல 7.5 வச்சுக்கோங்க. சரிங்களா? இதுதான் வந்து அளவு. இது எல்லாருக்குமே கரெக்டாக இருக்குமானா கிடையாது. 22 வயசுக்கு மேலே கரெக்டாக இருக்கும். 22 வயசு கீழே இருக்கிறவங்களுக்கு நீங்கள் இன்னும் கொஞ்சம் மேலே ஏற்றிக்கணும். இப்போ நம்ம 7.5 வச்சுருக்கோன்னா அவங்களுக்கு வந்து 7, 6.25, 6 அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அப்போ தான் அது கரெக்டாக இருக்கும். இப்போது நம்ம கட் பண்ணிடு அளவு எடுத்துருக்கோம், அதை ஃபுல்லாகவே அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா கட்டிங்கில் தான் எல்லாமே கரெக்ட் பண்ணணும். நீங்கள் வந்து இல்லை ஸ்டிச்சிங்கில் பண்ணிக்கலாம் அப்படின்னா கரெக்டாக வராது. கட்டிங் நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா ஸ்டிச்சிங் உங்களுக்கு கரெக்டாக வந்து அமையும். தைக்கும் போது எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல் தைச்சிக்கலாம். எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் கட்டிங்கில் கரெக்ட் பண்ணுங்கள். லூஸாக வேணுமா, டைட்டாக வேணுமா, இல்லை இங்கே ஏதாவது உங்களுக்கு வந்து சுருக்கம் வருதா, எதுவாக இருந்தாலும் கட்டிங்கில் தான் பண்ணணும். அவ்வளோதான். பேக் நம்ம எடுத்தாச்சு. இப்போ நம்ம ஸ்லீவ் எடுத்துக்கலாம். ஸ்லீவ் பாருங்கள், இந்த மாதிரி 4ஆக மடித்து போட்டுங்க. ஓப்பன் வந்து நம்ம சைடு வரணும், ஃபோல்டிங் வந்து ஆப்போசிட் பக்கம் வரணும். உங்களுக்கு எப்படி வாட்டம் வருமோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி போட்டுட்டு கொஞ்சம் லைட்டாக கிராஸ் வரதுனால நான் அந்த எண்டில் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துட்றேன். அது ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருங்க. ஒரு 1/4 இன்ச்சுக்கு நம்ம வந்து தையலுக்காக மடித்து அடிக்க லைனிங் போட்டு அப்படியே மடித்து அடிப்போம் இல்லையா ஒரிஜினல் பீஸில், இது அப்படியே நம்ம ஒரு 1/4 இன்ச்சுக்கு ஒரு மார்க் போட்டுக்கலாம். இப்போ ஸ்லீவில் நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு மெத்தட் சொல்லித்தரேன் பாருங்கள். ஸ்லீவ் வந்து எவ்வளோ இறக்கம் வேணாலும் வச்சிங்க, எல்போ வச்சிங்க, 3/4 வச்சிங்க, எவ்வளோ இறக்கம் கொடுத்தாலும் இந்த சைடில் இந்த அக்குள் பகுதி நம்ம கட் பண்ணுவோம் இல்லையா, அது வந்து 3.5 வைக்கணும். நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் பாருங்கள். இப்போ வந்து அளவு இதுதான் வந்து அவங்க கொடுத்த அளவு இல்லையா, இதில் வந்து நம்ம ஒரு மார்க் போட்டு எடுத்துக்கலாம். ஸ்ட்ரைட்டாக இந்த மாதிரி ஒரு மார்க்கை போட்டுட்டு இப்போ பாருங்கள், ஸ்லீவ் வந்து 6 வரைக்கும் தான் நீங்கள் கீழே வந்து வளைவு எடுக்கும் போது 3 எடுக்கணும். 6க்கு மேலே எவ்வளோ போனாலும் எல்போவாக இருக்கட்டும், 3/4 இருக்கட்டும், எவ்வளோ போனாலுமே நீங்கள் வந்து 3 எடுத்துக்கணும். அப்போ தான் அந்த இடத்துல சுருக்கம் வராது, இந்த அக்குள் பகுதியில் சுருக்கம் வராது. பாருங்கள், இவங்க எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா அதிகமாக கொடுத்துருக்காங்க இல்லையா. நான் வந்து இதில் வந்து ஒரு 1/4 இன்ச்சு பாருங்கள் கரெக்டாக 3 எடுக்கிறேன். இந்த மாதிரி 3 எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். எவ்வளோ பெரிய ஸ்லீவாக இருந்தாலும் 3 எடுத்துங்க, கரெக்டாக வரும். அதே மாதிரி மேலே பார்த்தீங்கன்னா 1.5 இன்ச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் மார்க் பண்ணணும். 2 இன்ச்சு கூட விடலாம், 1.5 இன்ச்சு விட்டுங்க, கரெக்டாக இருக்கும். ஏன் நீங்கள் வந்து அங்கே 1.5 இன்ச்சு விடணும் அப்படின்னா, நீங்கள் ஷார்ப்பாக அங்கே மேலே எடுத்துகிட்டு வந்துட்டிங்கன்னா மேலே ஒரு சின்னதாக சுருக்கம் வந்துடும்.
ஷோல்டர் வந்து சுருக்கம் வந்துடும். அதனால தான் நாங்கள் 1.5 இன்ச் விட சொல்கிறேன். பாருங்கள், இதுதான் அளவு. கீழே வந்து 12 கொடுத்துருக்காங்க. இங்கே கீழே வந்து 12 அப்படின்னும் போது மேலே வந்து ஒரு 13.25 அப்படி வரும். ஒரு 3/4 இன்ச்சு இல்லை 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா தான் வரும் மேலே. இந்த மாதிரி மார்க் பண்ணுங்கள். கண்டிப்பாக கீழே நம்ம ஒரு ஜாயிண்ட் பீஸ் போடணும். இதை அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்லீவ் வந்து இப்படி தான் கட் பண்ணணும். இந்த மாதிரி மார்க் பண்ணி கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்லீவ் கரெக்டாக வந்து உட்காரும். இப்போது இதில் 2 பீஸை மட்டும் இப்படி எடுத்துக்கோங்க. நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி 2 பீஸ் மட்டும் எடுத்து நம்ம அந்த 1.5 இன்ச்சு விட்டுருக்கோம் இல்லையா, அங்கெல்லாம் போகாமல் அது கீழவே, அது பாருங்கள் உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். அதுக்கு கீழவே அப்படியே வச்சு அதுலேருந்து நீங்கள் கட் பண்ணிங்க. ஒரு 1/4 இன்ச்சு கட் பண்ணிக்கோங்க. ரொம்பலாம் கட் பண்ண வேண்டாம். ஒரு 1/4 இன்ச்சு கட் பண்ணால் கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி குடஞ்சி கொஞ்சம் கட் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க, உங்களுக்கு கரெக்டாக வரும். இப்போ பாருங்கள், நம்ம வந்து பீஸை வந்து இப்போ இப்படி போட்டு எடுத்துக்கலாம். கிராஸ் பீஸ் அப்படின்னும் போது நீங்கள் கிராஸில் போடணும். இந்த மாதிரி காட்டுறேன் பாருங்கள். பீஸ் இந்த மாதிரி கிராஸாக வருது இல்லையா, அந்த மாதிரி போட்டுக்கணும். நான் இப்போ ஸ்ட்ரெயிட்டுன்றதுனால அப்படியே பீஸை திருப்பி போட்டுக்கிறேன். இந்த மாதிரி போட்டுக்கோங்க. சுருக்கம் இல்லாமல் எடுத்துங்க, அப்போ தான் கரெக்டாக வரும். அப்படியே நம்ம பேக் பீஸை போட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பேக் பீஸை அப்படியே மேலே போட்டுட்டு நெக்கெலாம் எவ்வளோ அளவு இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். எப்போவுமே நெக்கு நீங்கள் அளவு எடுக்கிறீங்கன்னா இந்த மாதிரி கொக்கி பட்டியை தான் பார்த்து எடுக்கணும். காஜா பட்டியிலேருந்து எடுக்கக்கூடாது, சரிங்களா? எந்த அளவாக இருந்தாலும் கொக்கி பட்டியிலேருந்து தான் எடுக்கணும். இந்த மாதிரி நீங்கள் அப்படியே போட்டு ஒரு 3 இன்ச்சுக்கு ஸ்ட்ரெயிட் கொண்டு வந்து அப்படியே ப்ளவுஸை இழுத்திங்கன்னா அது கரெக்டாக வந்து நெக் உட்காரும். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. பேக் பீஸோட ஒரு 1/4 இன்ச்சு உள்ளவே எடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். இல்லைன்னா ஃப்ரண்ட் அப்படியே ஒரு மாதிரி லூஸ் வந்துடும். இந்த மாதிரி மார்க் போட்டு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், எடுத்தாச்சா? இதை நம்ம அப்படியே என்ன பண்ணுறோன்னா ஒரு ஸ்ட்ரெயிட், அது பாருங்கள், ஒரு 3 இன்ச்சுக்கு ஸ்ட்ரெயிட் கொடுத்து அப்படியே வளைச்சி எடுத்துக்கோங்க, கரெக்டாக வரும். இப்போ நம்ம ஃபுல்லாகவே இதை கட் பண்ணி எடுத்துடலாம். பேக் பீஸ் அப்படியே மேலே வச்சு ஃப்ரண்ட்டை நம்ம அப்படியே எடுக்கிறோம். சைடு எல்லாமே அப்படியே கட் பண்ணி எடுக்கிறோம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் போர்ட் நெக் எப்படி கட் பண்ணணும், பிரின்சஸ் கட்லாம் ஃபுல் கட்டிங், நான் ஏற்கனவே பிரின்சஸ் கட் வந்து போட்டிருக்கேன். நான் அதை அப்படியே இன்னும் உங்களுக்கு எப்படி இன்னும் ப்ராப்பராக எப்படி கட் பண்ணணும்னு சொல்லித்தரேன். இது பாருங்கள், எப்போவுமே பார்த்தீங்கன்னா இந்த ஷோல்டர்லேருந்து நீங்கள் சென்டர் எடுக்காதீங்க. இது வந்து 4 இன்ச்சு வச்சிங்க. எல்லாருக்குமே இந்த 4 இன்ச்சு கரெக்டான அளவு. ஷோல்டர்லேருந்து நம்ம ஸ்ட்ரெயிட் பார்க்குறோம் அப்படின்னா ஒரு சிலருக்கு ஷோல்டர் வந்து 3 வைப்போம், 3.5 வைப்போம், 4 வைப்போம். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா 1.5 கூட நம்ம வைப்போம். அப்போது நம்ம ஷோல்டர்லேருந்து அளவு எடுக்கக்கூடாது. இதை பார்த்தீங்கன்னா 3.5 வச்சுக்கோங்க. இது கூட நான் உங்களுக்கு சொல்கிறது தான். 32 சைஸில் இருந்து எல்லாருக்குமே நீங்கள் இந்த 4 இன்ச்சு கரெக்டாக எடுக்கலாம். 8 கரெக்டாக வரும், சரிங்களா? ஆப்போசிட் 8 வரும். இந்த 4 இன்ச்சு நீங்கள் கை வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். 30 சைஸ் இருக்கிறவங்க, 30 அதாவது 32க்கு கீழே இருக்கிறவங்களுக்கு நீங்கள் 3.5 எடுக்கணும், சரிங்களா? இதான் அளவு பாருங்கள், 4 இருக்குது, கரெக்டாக இருக்குது பாருங்கள். இதை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அதுவும் கொக்கி பட்டியிலேருந்து தான் அந்த மெயின் நம்ம ஃபஸ்ட்டு அந்த மெயின் டாட் பிடிக்கிறோம் இல்லையா ஃப்ரண்ட்டு, அதுலேருந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், அது கரெக்டாக வரும். அதான் அளவு. இப்போ நம்ம ஃபுல்லாகவே எல்லா அளவும் எடுத்துக்கலாம். நான் எப்படி எடுக்கிறோன்னா அப்படி எடுங்க. கொக்கி பட்டி இருக்கு இல்லையா, அதை அப்படியே வச்சு அங்கே ஒரு மார்க் கொடுத்துக்குங்க. அப்புறம் நம்ம வந்து மெயின் டாட் பிடிக்கிறோம் இல்லையா, அது ஷோல்டர்லேருந்து அந்த மெயின் டாட்டை பிடிச்சி அது ஒரு 1/4 இன்ச்சு விட்டு அப்படியே மார்க் போட்டுக்குங்க. இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சைடும் நம்ம பட்டி ஏற்றுறோம் இல்லையா, அங்கே ஒரு மார்க் போட்டுக்குங்க. இப்போது நம்ம இந்த மெயின் டாட்டுக்கும் அந்த சைடுக்கும் ஒரு மார்க் போட்டு இப்படி தான் கட் பண்ணணும். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அப்புறமா அந்த கிராஸ் எடுக்கணும். இப்போது நம்ம எப்போவுமே எவ்வளோ 1 இன்ச்சு பிடிப்போம், கரெக்டாக இருக்கும். 1 இன்ச்சுன்றது எல்லாருக்குமே கரெக்டாக இருக்கும். 1 இன்ச்லேருந்து மேலே 3 இன்ச்சு ஏற்றிக்குங்க, கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி கிராஸ் கட் பண்ணி எடுத்துருங்க.
இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன்னு சொன்னேன் இல்லையா, இந்த பட்டி ஏற்றும் போது சுருக்கம் வருதுன்னு அப்படின்னு சொன்னேன் இல்லையா, ஒரு சிலர் வந்து அந்த இடத்துல எனக்கு சுருக்கம் வருது சொல்லுவாங்க. அது என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இடத்துல நம்ம இங்கே ஒரு 1 இன்ச்சு விட்டுட்டு அதை அப்படியே இப்படி கிராஸ் எடுத்துகிட்டு போய் ஒரு 1/4 இன்ச்சுக்கு இந்த பாருங்க, நான் உங்களுக்கு கட் பண்ணுறேன் பாருங்க. ஒரு 1/4 இன்ச்சு அந்த இடத்துல எக்ஸ்ட்ரா கட் பண்ணி எடுத்துருங்க. அது கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு சுருக்கம் வராது. ஒரு சின்ன சின்ன மெத்தட் இதெல்லாம் நம்ம தைக்க தைக்க நம்மளுக்கே வந்து இந்த ஐடியாலாம் வரும். நீங்கள் வந்து இதை ஒரு 1/4 இன்ச் இந்த மாதிரி எடுத்து நீங்கள் ஸ்டிச் பண்ணி பாருங்கள். யாருன்னா சுருக்கம் வருதுன்னு சொன்னாங்கன்னா இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், கரெக்டாக இருக்கும். இப்போ எல்லாமே நம்ம 3 இன்ச்சு இங்கே டாட் பிடிக்கிறது, சைட் டாட், இந்த கிராஸ் டாட் எல்லாமே உங்களுக்கு தெரியும். இது இவ்வளோ தான். ஃப்ரண்ட் பீஸு இவ்வளோ தான். இந்த மாதிரி அங்கெல்லாம் நீங்கள் டாட் பிடிக்கும் போது 1.5 இன்ச்சு கேப் விட்டு பிடிங்க. இந்த கிராஸ் கட் பண்ணுறோம் இல்லையா, இந்த ஆமுல் வந்து நம்ம கட் பண்ணுறோம் இல்லையா, குடஞ்சி கட் பண்ணுறது, தையலுக்கு நம்ம எவ்வளோ அந்த மார்க் தையல் விடுவோமோ அந்த அளவுக்கு விட்டுட்டு அண்ணாண்ட தான் கட் பண்ணணும். ஃபுல்லாகவே கட் பண்ணி எடுத்துகிட்டு போகக்கூடாது. இந்த மாதிரி கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துருங்க. அதே மாதிரி நெக்கும் அந்த வளைவு கரெக்டாக கட் பண்ணி எடுத்துருங்க. கொஞ்சமாக அந்த பீஸு எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த பிசுறு மட்டும் அப்படி கட் பண்ணிவிடுங்க, கரெக்டாக வரும். இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். பட்டிலாம் வந்து ரொம்ப பெருசாலாம் அளவு எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. மெயினாக வந்து ரொம்ப குண்டாக இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா உள்ள துணி கொடுத்து பட்டி ஏற்றுங்க. இந்த பட்டி வந்து இந்த ஜென்ஸு டைலர் கடையிலலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபேண்ட்டு துணியெல்லாம் எக்ஸ்ட்ரா இருக்கும். அதெல்லாம் நீங்கள் போனீங்கன்னா வாங்கிட்டு வந்து வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி நம்ம பட்டி ஏற்றுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், இது கரெக்டாக வரும். இந்த அளவு சொல்கிறேன் பாருங்கள், இது இவ்வளோ தான். அப்படியே போட்டு ஒரு மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பட்டி பீஸையும் கட் பண்ணி எடுத்துருங்க, அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். இப்போ பாருங்கள், இது பேக் பீஸ். பேக் கட் பண்ணிட்டோம். இது ஃப்ரண்ட்டு ஸ்லீவ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வீடியோ பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட்டில் உங்களுக்கு என்ன வீடியோ வேணும்னு சொல்லுங்கள், நான் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு போடுறேன். அவ்வளோதான். எப்போவுமே இந்த பீஸெல்லாம் நீங்கள் தூக்கி போட்டுறாதீங்க, இந்த ப்ளவுஸை தைச்சி முடிச்சுட்டு தான் போடணும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.